அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்தவனாய் துவக்குகிறேன். நீதியின் நெடிய வேர்களை RSS போன்ற கொடிய கரங்கள் பிடுங்கி எறிவதை ஏற்க மாட்டோம். ஜனநாயகத்தை எந்த ஒரு துரோகிகளும் எள்ளி நகையாடவோ கிள்ளி விளையாடவோ அனுமதிக்க மாட்டோம் என்று அணியணியாய் திரண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்களே, இரண்டு தினங்களுக்கு முன்பு பழனி மண்ணில் புழுதி கிளப்பிய பூகம்பங்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஜமாத் பெரியோர்களே, ஆலயம் பெருமக்களே, நாளைய விடியலுக்காக இன்றைய பூபாலம் பாடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களே, மற்றும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக உழைப்பதற்கு களத்திற்கு வந்திருக்கின்ற என் பாசத்துக்குரிய இளைஞர்களே, மாற்று மத நண்பர்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை தோழர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் இன்று நிலவட்டுமாக என்று பொருள்படக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்பு பசுமாடுகளை ஏற்றி வந்த நம்முடைய சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒரு பூணல் போட்ட ஒரு சாமியார் தலைமையிலான ஒரு வன்முறை கும்பல் அடித்து நொறுக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தே ஒப்படைத்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த அமைதி பூமியிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் நான் சொல்ல வந்த செய்திகளை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்திய தேசத்தில் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய தேசம் மாட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயலாளர் அவர்கள் பல்வேறு சம்பவங்களை எடுத்து சொன்னார்கள். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் அரசியல் செய்வதற்கு கையில எடுத்த ஆயுதம் பசுவதை தடுப்பு சட்டம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அக்லாக் என்று சொல்லக்கூடிய 60 வயது முதியவரை வீடு புகுந்து உள்ளே தரத்தரவென இழுத்து வந்து நடு ரோட்டிலே பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாக அவருடைய தலையை இரண்டாக பிளந்து 60 வயது அக்லாக்கை அடித்து இந்த பாசிச பயங்கரவாதிகள் படுகொலை செய்தார்கள். இந்த அக்லாக்கினுடைய மகன் நம்முடைய தலைநகர் சென்னையிலே தாம்பரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானப்படையினுடைய சிப்பாய் என்பது நம்மிலே எத்துணை பேருக்கு தெரியும். இந்திய ராணுவத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரரின் தந்தை இழுத்து அடித்து துன்புறுத்தப்பட்டு நடு ரோட்டிலே காவி பயங்கரவாதிகளால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்த காவிகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பசு பாதுகாவலர் என்ற பெயரிலே நாடு முழுவதும் முஸ்லிம்களையும் தலித்துகளையும் இந்த பாசிச பண்டார பரதேசிகள் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இவர்கள் வடநாட்டு பாணியிலே தமிழகத்தை வாழாட்ட நினைத்தால் தமிழகத்து இளைஞர்கள் வாழை வெற்றி தெளிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாட்டின் பெயரால் எத்தனை படுகொலைகளை இந்திய தேசத்தில் நிகழ்த்தினீர்கள். அதுபோன்று வடநாட்டு பாணியிலே தமிழகத்தை நீங்கள் வாழாட்ட நினைத்தால் நாங்கள் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் ஓரலையிலே திரண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாட்சி. நாடு முழுவதும் மாட்டின் பெயரால் முஸ்லிம்களும் தலித்துகளும் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். குஜராத்திலே முனாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே மாட்டுத்தோலை முடித்ததாக காரணம் காட்டி 4 தலித் இளைஞர்கள் கொடூரமான முறையிலே RSS பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார்கள். அன்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லப்படுகின்ற அந்த அயோக்கியன் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வருகிறார். நாடு முழுவதும் தலித்துகள் மாட்டின் பெயரால் தாக்கப்படுகிறார்கள். உடனடியாக பத்திரிகையாளர்கள் நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்ட போது நரேந்திர மோடி சொல்றார்,
ஒரு நாட்டினுடைய பிரதமர் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். தலித்துகள் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள், அவர்கள் மாற்றின் பெயரால் அடித்து துன்புறுத்தப்படுவதை ஒரு காலத்திலும் நான் ஏற்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். தலித்துகளை யாரும் தாக்கக்கூடாது. யாராவது தலித்துகளை தாக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் என்னை வேண்டுமானால் வந்து தாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்திய தேசத்தின் பிரதமர் சொல்கிறார். ஆனா அயோக்கிய பயில அனைத்து துறைகளையும் கையில வைத்துக் கொண்டு தலித்துகள் மீது கை வைக்கின்ற காவி பயங்கரவாதிகளை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைப்பதற்கு வக்கில்லாத ஆண்மை இல்லாத நரேந்திர மோடி தலித்துகள் அடிக்கணும்னா என்ன வேண்டாம் அந்த அடிக்கடி சொல்றாரு. நாடு முழுவதும் அமைதியாக இருந்தது. தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி புயல் புறப்பட்டது. மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய எழுச்சி தமிழர் அண்ணன் சந்திப்பை நடத்தினார். நரேந்திர மோடி தலித்துகளுக்கு எதிராக வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய கருத்து என்று அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் கேட்டபோது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட கருத்து தெரியுமா? இந்திய தேசத்திலே ஒரு பிரதமர் ஆண்மகனாக இல்லாமல் ஒரு பெண் பிரதமர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொங்கலை பிரதமராக இருந்தால் அவர் குர்தா போடுறதுக்கு பதிலாக சுடிதார் போட்டிருந்தால் அவரை ஒரு பொங்கலை பிரதமர் வச்சுக்கோங்க. ஆந்திராவிலே ஒரு கற்பழிப்பு நடக்கிறது, தமிழ்நாட்டிலே ஒரு கற்பழிப்பு நடக்கிறது, கர்நாடகாவிலே ஒரு கற்பழிப்பு நடக்கிறது, குஜராத்திலே ஒரு கற்பழிப்பு நடக்கிறது. இப்படி நாடு முழுவதும் கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாட்டினுடைய பிரதமர், அதுவும் பெண் பிரதமர், நீங்க யாரையும் போய் கற்பழிக்காதீங்க, கற்பழிக்கணும்னு உங்களுக்கு என்ன வந்தா என்ன வந்து எப்படி இருக்குமோ அப்படித்தான் நரேந்திர மோடியினுடைய இந்த பசப்பி நாடகம் என்று சொல்லி இந்திய தேசத்தை கடைக்கோடிகளை பிறந்த என்னுடைய தொப்புள் கொடி உறவை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு புரட்சி குரலை எழுப்பினார் என்று சொன்னால் நீங்கள் நாட்டின் பெயரால் நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதை போன்று தமிழகத்தை உங்களால் கட்டவிழ்த்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் இது தந்தை பெரியார் அவர்கள் பக்குவப்படுத்திய பூமி, கருணாநிதி காமராஜர் அவர்கள் பக்குவப்படுத்திய பூமி, மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கண்ணியத்துக்குரிய காயமில்லை இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பக்குவப்படுத்திய பூமி, கக்கன் அவர்கள் பக்குவப்படுத்திய பூமி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பூமி, ஆசிரியர் மாணவிகைக்கு வீரமணி அவர்கள் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பூமி. இந்த பூமியிலே பாசிசத்தின் வாளை ஒட்ட நறுக்கி விரட்டி அடிப்போம் என்பதை சபலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பக்ரீத் பெருநாளை எதிர்நோக்கி முஸ்லிம் சமூகம் காத்துக் கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தை நாட்டின் பெயரால் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் தமிழகத்திலே எங்கும் இல்லாத வகையிலே பழனியிலே தன்னுடைய புள்ளியை வைத்து துவங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்கான சரியான பாடத்தை காவல்துறை புகுத்தி இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம்களின் சார்பாக பழனி நகர காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் துவங்கி இருக்கிறார்கள். இந்த துவக்கத்திலேயே நீங்கள் முடக்க வேண்டும். பக்ரீத் பெருநாளை எதிர்நோக்கி முஸ்லிம் சமூகம் காத்திருக்கிறது. பக்ரீத் பெருநாள் என்று குர்பானிக்காக மாடு ஏற்றி வரக்கூடிய மாடை ஏற்றி கொண்டு வரக்கூடிய வாகனங்களை இவர் தடுத்து நிறுத்துவதற்கான முன்னோட்டமாகத்தான் இதை முஸ்லிம் சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த பசுமாட்டை ஏற்றிட்டு வந்து தடுத்து நிறுத்தது காவல்துறையில ஒப்படைச்ச மாதிரிலாம் ஒரு சூழல் அன்று வராது. காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் குறிப்பாக தமிழகத்திலே டெட்பாடி அரசாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசுக்கும் தமிழக முஸ்லிம்களின் சார்பிலே எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன். குர்பானிக்காக வரக்கூடிய மாடுகளை சங் பரிவார குரங்கு குட்டிகள் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க விட வேண்டும். அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் குர்பானிக்கு கொண்டு வரக்கூடிய மாடுகளை அவர்கள் தடுத்து நிறுத்தினால் தமிழகத்து முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்று
எச்சரிக்கையாக இங்கே பதிவு செய்துவிட்டு என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளே, மாட்டின் பெயரால் மனித சமூகம் வதைக்கப்படுகிறது, மாட்டின் பெயரால் மனித சமூகம் படுகொலை செய்யப்படுகிறது. இத்தகைய சூழலை மாற்றுவதற்காக இனி நாம் கண்ணீர் வடிப்பது அவமானம், களத்திற்கு வருவதே தன்மானம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும்